பிரைஸ் லார்ட். மார்த்தாள் அநேக வேலை செய்கிறதுல வருத்தப்பட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, நான் இவ்வளோ வேலையும் தனியாக செய்கிறேனே, மரியாள் எனக்கு ஹெல்ப் பண்ணலாமே. இதில் அடங்கி இருக்கிற ரகசியம் என்ன? லூக்கா 10:41-42 இதில் தான் மார்த்தாள் ஆண்டவர்கிட்ட முறையிடுவாங்க. நம்மளும் அநேக நேரங்களில் என்ன பண்ணுறோன்னா, வாழ்க்கைக்காக, இந்த உலக வாழ்க்கைக்காக இதை செய்யலாமா அதை செய்யலாமா, உறவினர்களுக்காக இதை செஞ்சிடலாமா அதை செஞ்சிடலாமா, பிள்ளைங்களுக்காக அப்படின்னு பல விதத்தில் நம்முடைய அநேக எஃபர்ட்ஸை போடுறோம், அநேக முயற்சிகள். ஆனால் இது எல்லாமே தேவையில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த அளவுக்கு நீ கடினமாக உழைக்க வேண்டியது இல்லைப்பா, இந்த அளவுக்கு வாழ்க்கைக்காக இவ்வளோ பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்தில் நம்மளுக்கு 1000 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கலாம், 1000 இருக்கலாம். ஆனால் அதை பிரதானமாக வைக்காம ஆண்டவருடைய சமூகத்தில் அதிக நேரம் இருப்பதை நம்ம பிரதானமாக வச்சுட்டு அதற்கப்புறம் எழுந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்யும்போது நம்மளுக்கு ரொம்ப அது லகுவாக தெரியும். ஆனால் இது இருக்குதே, சமைக்கணுமே, இதை பார்க்கணுமே, அதை பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு நம்ம அதை மட்டுமே ஃபோக்கஸ்டாக இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் நம்ம வியர்டாக மாறிடுவோம், எக்ஸாஸ்டட் ஆகிடுவோம். அதுதான் மார்த்தாவும் பண்ணுறாங்க. பொறுமையாக இல்லாமல் இதை செய்யணும் அதை செய்யணும், இப்படி சமைக்கணும் அப்படி சமைக்கணும்னு ரொம்ப பிரயாசப்படுறாங்க. ஆனால் அவங்களால அதில் என்ன பண்ண முடியல, சக்ஸஸ் பார்க்கவே முடியல. ஃபெயிலியர் வந்த உடனே தான் அதை செஞ்சு முடிக்க முடியல, அந்த வேலையை அவங்களால என்ன பண்ண முடியல, ஒரு நிறைவுக்கு கொண்டு வர முடியலன்னு உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய தங்கச்சி மேலே கோவம் வந்துடுது. எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்ற கோவம் வருது. ஸோ இது தேவையில்லாதது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போதுமான அளவு இருந்துட்டோம் அப்படின்னா இந்த வியர்டு நம்மளுக்கு வராது. அதாவது சோர்ந்து போகிறது, எக்ஸாஸ்ட் ஆகிறது, பொறுக்க முடியாமல் எல்லா ஆதங்கத்தையும் வெளியே கொட்டுறது, இது எப்போ நடக்கும்னா கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம நேரத்தை கம்மி பண்ணும்போது தான் இது நம்மளை பாதிக்க முடியும். அதனால ஆண்டவர் சொன்னது மாதிரி தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கர்த்தருக்கே மகிமை உண்டாகும்.